வள்ளுவ பெருந்தகை கொல்லாமை, அந்த புலால் உண்ணாமையை அவ்வளவு சிறப்பாக சொல்கிறாரு. உயிர்வதை செய்யக்கூடாது, கொல்லக்கூடாது, புலால் உண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப சிறப்பாக சொல்கிறாரு. புலால் உண்ணக்கூடாது அப்படின்றத புலால் மறுத்தல் அப்படின்ற அதிகாரத்தில் சொல்கிறாரு. அதில் ஒரு குறளில் சொல்கிறாரு, தன் ஊன் பெருக்கிறதுக்கு தான் பிரிது ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள் அப்படின்னு ஒரு முதல் குறளில் சொல்கிறார். அடுத்து பாருங்கள், 5வது குறளில் சொல்கிறாரு, உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊன் உண்ண அண்ணாத்தல் செய்யாது அலறு அப்படின்றார். உண்ணாமை அப்படின்றது அந்த புலால் உண்ணாமை. உண்ணாமைன்னா சாப்பிடாமையே இருக்கிறது இல்லை, புலால் உண்ணாமை உள்ளது உயிர்நிலை. இப்போது எல்லாரும் புலால் உண்ணுகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா ஏதான உயிரினங்கள் வாழ முடியுமா? இப்போ ஒரு அளவோடு சாப்பிட்றதுக்கே நிறைய உயிரினங்கள் அழிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அது மாதிரி எப்போதும் இந்த உயிர் உள்ள ஜீவன்களை அடித்து சாப்பிட்றப்போ உயிர்நிலை குறைஞ்சிடும் இல்லையா? ஊன் உண்ண அண்ணாத்தல் செய்யாது அலறு. ஊன் உண்ணாமை அப்படின்ற அறத்தினால்தான் உயிர் உடம்பில் இருக்கின்றது. இப்போ என்ன யாரானு சாப்பிட்ணோன்னா என் உடம்புல உயிர் இருக்குமா? இருக்காது இல்லையா? அப்போ ஒரு மானை சாப்பிட்டாலும் மான் உடம்புல உயிர் இருக்காது. இப்படி எல்லா உடம்புலையும் உண்ணாமை அப்படின்ற ஒரு அறத்தின் காரணமாகத்தான் உடம்புல உயிர் இருக்குது. அப்படி அந்த உயிர் நிலை கொலைய ஒருத்தன் ஊன் சாப்பிட்றான் அப்படின்னா அவனை அந்த செயலினுடைய பாவம், துன்பம், அது அவனை விழுங்கிடும். இப்போ ஒரு செயல் செய்கிறதனுடைய விளைவு அவங்களுக்கு வரும் இல்லையா? அதுபோல் ஊன் உண்டதன் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவு, அதாவது இன்பம் துன்பம், இருவினை இருக்கு இல்லையா? நல்வினை தீவினை. அப்போ இது தீவினையில் போய் சேர்ந்து அந்த துன்பமானது அவனை முழுங்கிடும். இவன் அதோட ஒரு உயிரை கொன்று அதோட உடம்பை இவன் முழுங்கிட்டான், இவனை அந்த தீவினை முழுங்கிடும். அதுக்கப்புறம் அது திரும்ப உமிழாது. தீவினை தான். அதிலேருந்து இவனால் தப்பிக்க முடியாது. தீவினை அவனை சார்ந்தே தீரும், அது அவன் அனுபவிச்சுத்தான் ஆகணும் அப்படின்ற கருத்துப்பட வள்ளுவர் சொல்லக்கூடிய இந்த குறள் ஊன் எந்த அளவுக்கு மதிக்கப்பட வேண்டியது. அதாவது நம்ம உயிர் போலவே பிற உயிர்களை நேசிக்கணும் அப்படின்றத எல்லா பெரியவங்களும் சொல்லுவாங்க இல்லையா? தன்னுயிர் போலவே மண்ணுயிர் காக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முறையில் பிற உயிர்களை அடித்து அந்த ஊனை சாப்பிட்றத புலால் மறுத்தல் அப்படின்ற அதிகாரத்தில் வள்ளுவ பெருந்தகை சொல்கிறார். அடுத்த குறள் அடுத்த கருத்தோடு பார்க்கலாம்.